Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 9. மணி, சலவை உருப்படிகளை கணக்கு பார்த்து வாங்கிட்டேன். ஒரு கைக்குட்டையும் ஒரு பாடிஸும் குறையுது. அடுத்த வாரம் கொண்டு வரதா சொல்கிறா என்று அறிவித்தபடி துணி மூட்டையை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியேறப் போன வேலம்மா கடிதம் ஒன்றில் நவமணி ஆழ்ந்திருப்பதை கவனித்ததும், காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி பீரோவில் வச்சிரு, என்ன மறந்துட போகிற என்று ஞாபகப்படுத்தி விட்டு சென்றாள். சூரியகாந்த் என்று கையெழுத்திட்ட கடிதங்களை நவமணி பலமுறை பார்த்தது உண்டு. படிக்க பொறுமை இல்லாமல் எரிச்சலுடன் கிழித்து போட்டது உண்டு. அன்றைய தபாலில் அந்த தாள்களுக்கு மட்டும் அவளது கண்களை இழுத்து கருத்தை வளைத்து கடைசி எழுத்து வரையில் படித்து முடிக்கச் செய்யும் காந்த சக்தி எங்கிருந்து வந்தது? வேலம்மா வந்ததை பார்க்கவோ சலவை துணிகளை பற்றி அவள் வாங்கி சென்றதை காதில் வாங்கிக் கொள்ளவோ ஒப்புக்கு என்ற ஒரு அரைச்சொல் சொல்லவோ கூட கடிதம் அவளை அனுமதிக்கவில்லை. விழிகள் வார்த்தையிலிருந்து வார்த்தைக்கும் வாக்கியத்திலிருந்து வாக்கியத்துக்கும் ஆர்வத்துடன் தாவ கீழ் உதட்டின் மென்மையான திரட்சியில் பற்கள் சற்றே பதிந்திருக்க அவள் கடிதத்தை கையில் வைத்தபடி சிந்தனையில் ஆழ்ந்தாள். பிறகு பீரோவை திறந்து அதற்குள் வைத்தாள். வேறம்மா, மணி எங்க? விசாகனின் குரல் கேட்டது. ரூமில் தான் இருக்குது, போங்க. என்ன மணி, காலேஜ் கிளம்பலையா? ஏதோ புறப்பட்டு கொண்டிருக்கேன் என்றாள் அவள் புத்தகத்தை எடுத்து வைத்தபடி. அவன் 2 மஞ்சள் அட்டைகளை எடுத்து அவளிடம் நீட்டினான். நீங்கள் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்நேகிதியை அழைச்சிட்டு கொண்டு போய் வா. அண்ணியும் நீங்களும் போயிட்டு வாங்களேன் அண்ணா. அவளுக்கு ஏதோ பார்ட்டி இருக்கான், இப்போ தான் மணி கேட்டா, அவகிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். சிறிது நேரம் முன்பு சிற்றுண்டி அறிந்துவிட்டு வரும்போது நவமணி சுஜரிதாவிடம் பேச முயன்றதை அந்த பக்கமாக சென்ற விசாகன் கவனித்திருக்கிறான். நாட்டிய நிகழ்ச்சிக்கு போகலாமா என்று நவமணி கேட்டது அவன் காதில் தெளிவாக விழுந்தது. சற்று ஒதுங்கி இன்று சுஜரிதா என்ன பதில் சொல்கிறாள் என்று உற்று கேட்டான். சில வினாடிகள் கழித்து அந்த இடத்தை விட்டு அகன்ற நவமணியின் முகபாவத்தை கண்டதும் சுஜரிதா பதில் ஒன்றும் சொல்லாமல் வேண்டுமென்றே அசட்டையாக இருந்திருக்கிறாள் என்று ஊகித்து கொண்டு விட்டான். அவனுக்கு மனத்தை என்னவோ செய்தது. நவமணி குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு அவர் ஏற்கனவே டிக்கெட் எடுத்து வைத்திருந்தார். அது சுஜரிதாவுக்கு தெரியாது. நவமணி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சுஜரிதாவாவது அவளுக்கென்று வாங்கப்பட்ட டிக்கெட்டை நவமணிக்கு கொடுத்து விடச் சொல்வதாவது சுஜரிதாவை பற்றி அவள் தவறாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக அண்ணா எடுத்துக்கொள்ளும் முயற்சி இது. ஆனால் அண்ணியை பற்றி தனக்கு கோபமில்லை என்று தெளிவுபடுத்துவதற்காகவேனும் டிக்கெட்டை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. தேங்க்ஸ்ண்ணா என்று வாங்கி கொண்டாள். விசாகன் போனதும் சலவை துணிகளை உள்ளே எடுத்து வைப்பதற்காக பீரோவை திறந்தபோது அந்த கடிதம் அவள் கண்ணில் தென்பட்டது. கடியாரத்தை பார்த்தாள். 10 நிமிடம் அவகாசம் இருக்கிறது என்ற தைரியத்தில் கடிதத்தை எடுத்து இன்னொரு முறை படிக்கலாம். இத்தனை கடிதம் எழுதணும், ஒரு பலனிலேயே ஏன்? என்னை நானே கேட்டுக்கொண்டேன். காதலை சரியாக வெளிப்படுத்தி இருந்தால் தோல்வி ஏற்பட்டிருக்காது என்று தோன்றியது. என்ன செய்வேன்? கேவலம் நான் ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமாக நான் ஒரு நாளைக்கு 100 கடிதம் டிக்டேட் செய்ய முடியும். ஆனால் உணர்ச்சிகளை கொட்டி எனக்கு பழக்கமில்லை. காதலில் வெற்றி பெற அதை பழகிக் கொள்வது அவசியம் என்றால் செய்து பார்க்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்துக் கொண்டேன். பெருமுயற்சி பண்ணி உண்மையை சொன்னால் எதையோ காப்பி அடித்து காதல் கடிதத்துக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போன்ற ஒரு காவியத்தை உருவாக்கினேன். அதில் உங்கள் வனப்பை வர்ணித்தேன். உச்சி முதல் உள்ளங்கால் வரை என் உள்ளத்தில் பதிந்திருக்கும் உங்கள் உருவத்தை படம் பிடித்து காட்டினேன். உங்கள் அதரங்களிலிருந்து உதிரும் ஒரு சொல்லுக்காக நான் எப்படி இருப்பு கொள்ளாமல் தூக்கம் பிடிக்காமல் உணவை வெறுத்து காத்திருக்கிறேன் என்பதை அடுக்கினேன். 2 நாளாக இதுதான் வேலை. வீடு திரும்பும் வழியில் அஞ்சலகத்தில் என் கையாலேயே தபாலில் சேர்த்து விடுவது என்ற எண்ணத்துடன் காரில் வந்து கொண்டிருந்தேன். அலுவலகத்திலிருந்து காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது தற்செயலாக கண்களை உயர்த்தி கண்ணாடியை பார்க்க நேரிட்டது. ஸ்தம்பித்து போனேன். பின் சீட்டில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. கண்ணாடியையே பார்த்து கொண்டிருந்ததா தான் வீட்டுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ போக வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்று அச்சம் உண்டானதும் கண்களை தாழ்த்தி கொண்டேன். ஆனால் மனம் கேட்கவில்லை. அகன்ற மெரினா சாலையில் காரை திருப்பி காந்தி சிலை அருகே நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பார்த்தேன். சந்தேகமே இல்லை, பின் சீட்டில் என்னையே பார்த்தபடி நீங்கள் தான் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள். 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாததை ஒரு பார்வை விளக்கி விடுமோ என்று எண்ணத்தக்க அதே கருவிழிகள், எதையோ நினைத்து ரகசியமாக புன்னகை செய்கிறார் போல் அமைந்த அந்த மென்மையான உதடுகள், அழகிய முறையில் உடுத்திருந்தாலும் சற்றே குறிந்தார் போல் பண்புடன் அமைந்திருக்கும் அந்த பாங்கு, என் ஆனந்தத்தை என்னவென்று சொல்வேன். கதவை திறந்துவிட்டு மணலில் கொஞ்ச நேரம் காற்றாட உட்கார்ந்திருப்போமே என்று அழைத்தேன். பரவாயில்ல,
இங்கே இருக்கலாம் என்றீர்கள். பல கார்கள் வந்தன போயின, பலர் நடமாடினார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் தவிர உலகில் வேறு யாரும் இல்லை. என்னென்னவோ பேச வேண்டும் என்று மனம் துடியாய் துடித்தது. வார்த்தைகளுக்கு தடுமாறினேன். கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய் கழுவார்களா? அப்படியே கடிதத்தை தூக்கி உங்களிடம் கொடுத்து விட்டேன். நீங்கள் அதை பிரித்து படித்தீர்கள். பிறகு எதிர்பாராத கேள்வி ஒன்றை கேட்டுவிட்டீர்கள். யாருக்கு எழுதியிருக்கீங்க? என்ன புதிர் இது? நான் விழித்தேன். அதாவது, என் மேனி உங்களுக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் அது போதுமா? உள்ளம் பிடித்திருக்க வேண்டாமா? இரண்டும் தான் பிடித்திருக்கிறது என்றேன் ஆணித்தரமாக. என் உள்ளம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்றீர்கள். நான் பதில் சொல்லும் புன்னகை செய்தபடி மறைந்து விட்டீர்கள். கார் இருந்தது, கடற்கரை இருந்தது, பின் சீட்டில் கடிதம் இருந்தது, நான் இருந்தேன். ஆனால் எதுவுமே இல்லாத போல் வெறிச்சென்று ஆகிவிட்டது. ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினேன். நான் கண்டது வெறும் பகற்கனவாக இருக்கலாம், ஆனால் உள்ளபடிக்கே போலியான அலங்கார சொற்களை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று தோன்றியது. உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை நான் காதலிப்பதில் அர்த்தமில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடும். உண்மைதான். ஆனால் உங்களை ஒன்று கேட்கிறேன். பழகினால் தானே புரிந்து கொள்ள முடியும். பழக வாய்ப்பு கிடைத்தால் தானே மனத்தோடு மனம் பேச முடியும். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னை விட அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது. ஒரே ஒரு முறை சந்தித்தாலும் போதும். ஒரே ஒரு வினாடி பழகினாலும் போதும். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, என்றென்றைக்கு மறக்க முடியாத ஒரு பிணைப்பு ஏற்பட அது போதும். சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுப்பீர்களா? நரகத்தில் தீந்து கொண்டிருக்கும் எனக்கு நல்வழி காட்டுவீர்களா? இப்படிக்கு சூரியகாந்த். கையில் கடிதத்துடன் நவமணி அப்படியே நின்று கொண்டிருந்தாள். ஜன்னல் வழியே தோட்டம் தெரியவில்லை, ஸ்பர்டாங் சாலை தெரியவில்லை, ஹைதராபாத் தெரிந்தது, கோல்கொண்டா கோட்டை தெரிந்தது. ஒரே ஒரு முறை சந்தித்தாலும் போதும். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, என்றைக்கு மறக்க முடியாத ஒரு பிணைப்பு ஏற்பட அது போதும். டங்! மணி 9:30. அவளுக்கு உடம்பு சிலிர்த்தது. பீரோவை மூடிவிட்டு அவசர அவசரமாக புத்தகங்களை அள்ளிக்கொண்டாள். வகுப்பில் பிரீத் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தாள். பொதுவாகவே அவளால் அமைதியாக ஒழுங்காக உட்கார்ந்து பாடம் கேட்க முடியாது. அன்று வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக அவள் நெளிவதைக் கண்ட நவமணி என்று 2-3 தரம் எச்சரிக்க வேண்டியதாயிற்று. என்ன பிரீத், இன்னைக்கு என்ன வந்தது உனக்கு? உள்ளபடிக்க நவமணியும் அன்றைக்கு மாறித்தான் போயிருந்தாள். ஆனால் அதை பிரீத் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவள் இந்நேரம் கடிதம் சாந்தாவுக்கு போயிருக்கும், படித்து பார்த்திருப்பாள். முந்தின கடிதம் மாதிரி இல்லை என்று தெரிந்து கொண்டதும் இனி என்ன செய்வாள் என்று கற்பனை செய்வதில் ஈடுபட்டிருந்தால், கடிதம் எழுத உதவி செய்ததற்கு பரிசாக சூரியகாந்தன் அவளுக்கு ஒரு விலை உயர்ந்த கருப்பு கண்ணாடியை கொடுத்திருந்தான். அது நவமணியின் முகத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றிற்று. இப்போது இடைவேளை வரும். நவமணியை அணிந்து கொள்ள சொல்லி அழகு பார்க்கலாம் என்று அவள் துடித்து கொண்டிருந்தாள். அடிக்கொரு தரம் நவமணியை திரும்பி பார்ப்பாள். ரொம்ப அழகாக இருக்கும் என்று அவள் வாய் முணுமுணுக்கும். இடைவேளை வந்ததும் தோட்டத்துக்கு சென்றார்கள். பிரீத் சிற்றுண்டி ஏதும் கொண்டு வருவதில்லை. நவமணிக்கு வைத்திருக்கும் சாப்பாட்டை இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். விஷயம் தெரிந்த வேலம்மா 2 பேர் சாப்பிட்டு மிஞ்சும் அளவுக்கு கொடுத்து அனுப்புவது வழக்கம். சாப்பாடு முடிந்தது. நவி, இதை போட்டுக்கோ என்றாள் பிரீத். உரையிலிருந்து கண்ணாடியை உருவியவாறு. எனக்கு வேண்டாம், நீ போட்டுக்கோ என்றாள் நவமணி. அவளை அடக்க பிரீத் ஒரு அதட்டல் போட வேண்டியதாக இருந்தது. பேசாமல் போட்டுக்கிறியா இல்லையா? நவமணியை சற்று எட்ட நின்று பார்வையிட்ட பிரீத்திடம் உள்ளம் பெருமையால் பூரித்தது. இப்போ நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நான் ஒரு ஆணா இல்லையான்னு ஏக்கமாக இருக்கு என்றாள். ஆணாக இருந்தால்தான் முத்தம் கொடுக்க வேண்டுமா என்ன என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவளுக்கு நவமணி என்னது விடு என்று தடுப்பதை பொருட்படுத்தாமல் அவள் கன்னங்களில் ஆசையோடு முத்தமிட்ட பின்னர் தான் திருப்தியாக இருந்தது. மரத்தடியில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்ததும், ஏது இந்த காத்தாடி, ஏது இந்த கண்ணாடி என்றாள் நவமணி. அதுவா விஷயத்தை அப்படியே கொட்டிவிட வேண்டும் போல் இருந்தது பிரீத்துக்கு. சூரியகாந்தன் அவரிடம் வாங்கி கொடுத்த வாக்குறுதி வாய்ப்பூட்டு போட்டிருந்ததே. நவமணியிடம் மாத்திரமாவது சொல்லி விடுகிறேன், இல்லாவிட்டால் எனக்கு மண்டை வெடித்துவிடும் என்று அவள் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லையே. அப்பாவோட ஸ்நேகிதர் ஒருத்தர் கொடுத்தாரோ என்று சொல்லி சமாளித்தார். பேந்தியன் சாலையில் ராதாகிருஷ்ணன் வீட்டு அவுட் ஹவுஸ் தங்குவதற்கு அனுமதி கிடைத்தவுடன் ஹோட்டலுக்கு விரைந்து சென்று அறையை காலி செய்துவிட்டு வெட்டி படுக்கையை எடுத்து வந்தான் பரதன். அவுட் ஹவுஸில் பெரிதும் சிறிதுமாக 2 அறைகள் இருந்தன. பெட்டிகளை வைத்துக் கொள்வதற்கும் படுத்துக் கொள்வதற்கும் சிறிய அறை போதுமானதாக இருந்தது. மற்றதில் தச்சு பட்டறையை வைத்துக் கொள்வது என்று தீர்மானித்தான். பட்டறைக்கான கருவிகள் அடங்கிய மரப்பெட்டியை அவன் ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்ட மறுநாளில் லிங்கப்பா ரயிலில் ஏற்றி அனுப்பிவிட்டார். ஆனால் போக்குவரத்தில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அது முந்தின நாள் தான் வந்து சேர்ந்திருந்தது. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் அதை டெலிவரி எடுத்துக்கொண்டு கட்டை வண்டி பேசி விட்டு
வீட்டுக்கு கொண்டு வந்தான். ராதாகிருஷ்ணனின் பையனுக்கு ஜெயவேலு என்று பெயர். பரதனிடம் அளவு கடந்த ஈடுபாடு. பள்ளிக்கூடம் போய் வரும் நேரம் தவிர மற்ற சமயத்தில் பரதனை விட்டு நகரமாட்டான். கள்ளிப்பெட்டியை பிரித்து அதில் இருந்த கருவிகளை பரதன் எடுத்து ஒழுங்குபடுத்தும் போது அது என்ன இது என்ன என்று அவன் துளைத்து எடுத்தபோது பரதன் பொறுமையாக பதில் சொல்லி விளக்கினான். தச்சு வேலையில் சிறுவனுக்கு ஏற்கனவே நாட்டம் இருந்ததால் பரதனுக்கும் அவனுக்கும் குரு சீட பாவத்தில் ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டுவிட்டது. சாப்பாட்டு மேஜைக்கு பொருத்தமான மரம் வாங்குவதற்காக பரதன் புறப்பட்ட போது ஜெயவேலுவும் உடன் வந்தான். பட்டறையில் அவன் கூட மாட ஒத்தாசை செய்வதை ராதாகிருஷ்ணன் ஆட்சேபிக்கவில்லை. அவர் மனைவி பானுபதி மட்டும் சாப்பிட கூப்பிட்டால் கூட வராமல் அவன் தச்சு பட்டறையிலே கதி என்று கிடக்கிறானே என்று அங்கலாய்த்துக் கொள்வது பரதனின் கவனத்துக்கு வந்தது. அந்த அம்மாள் சரளமாக நடமாட இயலாதவள். அவளால் பிள்ளையை தேடிக்கொண்டு அவுட் ஹவுஸ்க்கு வர இயலாது. ஆகவே பரதன் ஜெயவேலுவிடம் அம்மா கூடும்போது சமர்த்தா போயிடும், அவர்கள் சம்மதம் பெற்றுத்தான் இங்கே வர வேண்டும், அப்படியானால்தான் உன்னை பட்டறைக்குள்ள அனுமதிப்பேன் என்று கண்டிப்பாக நிபந்தனை போட்ட பின்னர் பானுமதியின் முணுமுணுப்பு ஓய்ந்து விட்டது. விடிகாலையில் வேலையை ஆரம்பித்தான் என்றால் சாப்பாட்டு நேரம் தவிர மற்றபடி பொழுது சாயும் வரை பரதன் பட்டறையை விட்டு இந்தண்டை அந்தண்டை நகர மாட்டான். ராதாகிருஷ்ணன் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை வந்து வேலை எப்படி நடக்கிறது என்று பார்த்துவிட்டு போவார். பரதனின் சலியாத உழைப்பும் உற்சாகமும் அவரது அன்பை அவனுக்கு சம்பாதித்து தந்தன. அவருடைய யோசனையின் பேரில் அவன் துணைக்கு ஒரு ஆள் வைத்து கொண்டான். வேலை இன்னும் சுறுசுறுப்பாக நடக்கலாயிற்று. சாப்பாட்டு மேஜை படிப்படியாக உருவாகி முழுமை பெற்றபோது ராதாகிருஷ்ணனுக்கு பரம திருப்தி ஏற்பட்டுவிட்டது. ஜெயவேலுவை கையிலேயே பிடிக்க முடியவில்லை. செய்து முடிக்க 800 ரூபாய் ஆகும் என்று பரதன் கணக்கிட்டிருந்த போதிலும் 750க்குள்ளேயே முடித்து விட்டான். ராதாகிருஷ்ணன் மேலே ஒரு 100 போட்டு கொடுத்ததுடன் நிற்கவில்லை. நண்பர்களை அழைத்து புதிய டைனிங் டேபிளில் அவர்களுக்கு விருந்து வைத்தபோது பரதனை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். மேஜையின் எழிலும் அதை செய்தவனின் பண்பும் வந்திருந்த அனைவரையும் கவர தவறவில்லை. அவர்களில் சுந்தரபாண்டியனும் ஒருவர். தொடரும்.